நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏங்க இப்படி ஓட்ட வாயா இருக்கீங்க? உங்களை போய் கவரிங் நகை எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்? தங்க நகைய காட்டிக்கு தானே நீங்களே வாங்கி கொடுத்து நீங்களே உடைச்சிடுவீங்களா? அட ஏண்டி நீ வேற, நான் என்ன போய் எல்லாத்திட்டுமா சொன்னேன்? ஏதோ இந்த கவிதா பொண்ணு நகை நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நானும் ஒன்று வாங்கணும்னு ஆசையா என்கிட்ட கேட்டுச்சு. அதான் நம்ம இந்த கந்தன் கவரிங் நகை கடையில் வாங்கிட்டு வந்தேன். நீ எப்போ வேணாலும் சொல்லுமா கூட்டு போறேன்னு சொன்ன. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏம்பா நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? அந்த கவிதா ஏற்கனவே என்ன வந்து நகையை பத்தி விசாரிச்சா. எனக்கு அப்பவே பக்குன்னு ஆயி போச்சு. அம்மா தான் அவளை எப்படியோ சமாளிச்சாங்க. அந்த இடத்துல யார் வாய புண்ணுனா விஷயம் தெரியும்னு உங்ககிட்ட வந்திருக்கா. நீங்களும் அது புரியாம அவகிட்ட எல்லாத்தையும் உடனே தொலைச்சிருக்கீங்க. ஏப்பா மத்தவங்க கிட்ட நீங்க அதை சொல்லியிருந்தா கூட அதை பெருசா எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வள்ளியும் கவிதாவும் என்னை எப்ப மட்டம் தட்டலான்னே காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்களே. நம்ம குடும்ப விஷயத்தை நீங்க எப்படிங்க அவங்க கிட்ட சொல்லலாம்? நம்ம மாப்பிள்ள நகை திறன்னது உங்களுக்கு பெருமையான விஷயமா? நான் எங்கடி அதை பெருமையா பேசினேன்? அந்த ஆள் எங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆள் நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொன்னேன். நாம எதுக்கு உண்மையை மறைக்கணும்? இல்ல தெரியாம தான் கேட்கறேன். அப்படியே மறைச்சாலும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அதனாலதான் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொன்னேன். அப்பதான் அந்த ஆள் அசிங்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்பா நமக்கும் அது அசிங்கம் தானேப்பா. நீ சொல்றத கேட்டு யாரும் நம்ம மேல பரிதாபப்பட மாட்டாங்க. கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஏண்டா கம்னாட்டி, யார்கிட்ட எதை சொல்லணும் மரமண்டைக்கு தெரியாது. ஓம் பொண்ணு அவ உனக்கு புத்தி சொல்ல வச்சுடா. எப்பா வாய் முடிவு சும்மா இருக்கிறீங்களா? ஏதோ அவங்க தான் புரியாம பேசியிருக்காங்க, நீங்க அவங்களோட பேசிட்டு இருக்கீங்க. பேசாம எந்திரிச்சு போங்க. புத்தி சொன்னா கேட்கணும். பெத்த அப்பா என்ன எழுந்து போன்ற எப்படியோ போ. என்ன தப்பி நான் தப்பா பேசிட்டேன்? இப்ப எதுக்கு மாமா மேல கோவப்படுறீங்க? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? உண்மையிலே உங்களுக்கு வயசுக்கு ஏத்த பக்குவம் கிடையாதுங்க. என்னடி யாரை பார்த்து வயசுக்கு ஏத்த பக்குவம் கிடையாது? உங்களை பார்த்துதான். உங்களுக்கு சுயமா யோசிக்கவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. நீங்க அவளுங்க கிட்ட உளறிக்கிட்டு இருக்கும் போது என்னங்க என்னங்கன்னு உங்களை ஜாட மாடியா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அது கூட உங்களுக்கு புரியலையா? ஏண்டி நீ ஜாட காட்டி கூப்பிட்டா புரியுற வயசாடி எனக்கு? கிட்டக்க வந்து என்ன ஏதுன்னு விவரமா சொல்லியிருந்தா பேசாம நிறுத்தி இருக்க போறேன். என்னது நான் கிட்ட வந்து பேசுறதா? நீங்க அவளுங்க கிட்ட நின்னு பேசும்போது நான் எப்படிங்க வந்து சொல்ல முடியும்? போதும் விடுமா. இவரை திட்டி என்ன பிரயோஜனம்? எனக்கு புருஷன் சரியில்லை. இந்த பாரு முத்தலகி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எவளை நம்பி அவன் போனானோ அவளாலே அவன் அழிஞ்சு போறானா இல்லையா பாரு. வாய கழுவுங்கப்பா. அவர் அழிஞ்சு போனா நான் நல்லா இருக்க முடியுமா? அவ கூடயே அவர் நிம்மதியா இருந்துட்டு போட்டு. பாத்தியா பாத்தியா உன் பொண்ணு சொல்றத கேட்டியா? இந்த மாதிரி ஏமாளித்தனம் இருந்தா எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் அவுத்து விட்ட மாதிரி அலைவானுங்க. என்னைக்குதான் திருந்து போறாங்களோ. குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கு. சாப்பாட்டுல பால், முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. டெய்லி வாக்கிங் போங்க. சின்ன சின்ன வேலைகளை வீட்ல செஞ்சீங்கன்னா டெலிவரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே டாக்டர். ஓகேவா? தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க, கூப்பிடுறேன். டாக்டர் பார்க்கணும். உங்க பேர் சொல்லுங்க. அமுதா. டாக்டர் சொன்னது கேட்டல, வேளை வேலைக்கு சாப்பிடணும். அப்பதான் குழந்தையும் வயசு சொல்லுங்க. தெம்பா இருப்பேன். 24. எங்க நீ சொன்னா கேக்குற? எதை கொடுத்தாலும் வேண்டாங்கற. என்னமோ போ. உங்களுக்கு ஒத்துக்காத ஏதாவது சாப்பிட்டீங்களா? நார்மலான டயட் தான் சாப்பிடுறேன். ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே. நீங்க டாக்டர் பாத்துட்டீங்கல?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்க ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வரேன். ஏமா, நான் கர்ப்பமா இருக்கேன், அதனால மெடிக்கல் செக்கப்க்கு வந்திருக்கேன். இவ எதுக்கு வந்திருக்கா? அம்மா, இவளால பதில் சொல்ல முடியாதுமா. ஏன்னா இவ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் எங்க வந்தா உனக்கு என்ன? வாயை முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா? அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாதுமா. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிச்சா நீ எல்லாம் இப்படி பேச மாட்ட. யாரு யாரோட பழகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பழகிட்டு இருக்காங்க, அந்த பழக்கம் இப்ப எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கவிதா, ஏய், இந்த ஜாடமாடியா பேசுறதெல்லாம் நிறுத்து. நான் நேரடியாவே சொல்லிடுவேன். பப்ளிக் பிளேஸ் ஆச்சேன்னு பாக்குறேன். என்னடி பப்ளிக் பிளேஸ்? ஆமாமா, எல்லாமே பப்ளிக்கா தான் நடக்குது. என்ன சொல்ற? அதான் நீ இந்த வாசு கூட ஊர் சுத்திட்டு இருக்கியே. அதனால நீ இப்ப கர்ப்பமா இருக்க. அந்த கர்ப்பத்தை கலைக்குதான் நீ இப்ப இங்க வந்திருக்க. என்ன பேச்சு பேசுற? அவ புரியாம பேசுறா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமா, அவ பேசுறது நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. இரண்டி, அன்னைக்கு நீ என்ன பத்தி தப்பா பேசி அண்ணி உன்னை அரைஞ்சது மறந்துட்டியா? அவங்க அடிச்சா நான் பேசுனது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? அதான் நான் பாத்துட்டு இருக்கேனே. ராத்திரியும் பகலுமா நீயும் வாசம் ஊர் சுத்திட்டு போலீஸ் கிட்ட வேற மாட்டிட்டு இருந்தீங்களே. அன்னைக்கு போலீஸ்க்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீயும் அங்கதானே நின்னுட்டு இருந்த. நான் ஏதோ வயிறு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அதுக்கு எதுக்கடி முடிச்சு போடுற நீ? உனக்கு ஏன் வயிறு வலிக்குது தெரியுமா? வயித்துல வளர்ற குழந்தை எட்டி உதைக்குது, அதான் உனக்கு வயிறு வலிக்குது. கவிதா, ஏமா, உங்க முன்னாடி உங்க பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு நிக்கிறீங்க. கவிதா, அமுதா எப்படி போனா உனக்கு என்ன? வாயை முடிட்டு பேசாம இரு. வந்த இடத்துல மா இருமா, கேட்க வேண்டிய நேரம் வரப்ப மிச்சம் வைக்காம கேட்டுறணும். நாம நாகரிகம் பார்த்து ஒதுங்கி போனா நம்மளையே ஏச்சிடுவாங்க. என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கர்ப்பமானவ தானே, அதான் எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க. ஏய், நான் கர்ப்பமானதுக்கு யார் காரணமோ அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ வாசுவ கல்யாணம் பண்ணிக்காம அவர் கூட திருட்டுத்தனமா ஊர் சுத்திட்டு இருக்க. ஏ கவிதா, வேண்டாம் கவிதா, திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்த அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்ன மிரட்டுறியா? நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். போ, என்ன மாதிரி வேற யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணிட்டு கிளம்பு. ஓடி, ரொம்ப கலையரா. இவ்வளவு சொன்னாலும் புரியாது. என்னம்மா? அமுதா இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? ஏல நீங்க தான் அவ சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. நான் கேட்டப்ப அப்படிதான் சொன்னா. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அமுதா இன்னும் சாப்பிடல. மனசு சரியில்லை போல இருக்கு. உம்முன்னு இருக்காங்க. என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து என்னன்னு விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு அவளை போய் என்னன்னு கேளுமா. என்ன முதைக தனியா உட்கார்ந்திருக்க? வா, எங்களோட ஹால்ல உட்காரு. வா. இல்ல நீ, நான் இங்கே இருக்கேன். பாரு, நான் சொல்றது கேளு. வா, எங்களோட உட்காரு. வா. வா. இங்க உட்காரு. என்ன முதா, என்ன உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல நீ, நல்லதா இருக்கேன். இங்க பாரு, இந்த சாப்பிட்ட அது இதுன்னு என்கிட்ட போய் சொல்லாத. என்ன பிரச்சனை சொல்லு. சில பேரை நினைச்சாலே வெறுப்பா வருத நீ.
அவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு புரியல. நானா விலகி போனாலும் என்ன விரட்டி வந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க. நீ யார் பத்தி பேசுற? அந்த கவிதாவை தான் சொல்றேன். அவளை எங்க பார்த்த? கார்மெண்ட்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வயிறு வலியா இருந்ததுன்னு டாக்டரை பார்க்க போனேன். கவிதா அவங்க அம்மாவை கூட்டிட்டு செக்கப்காக அங்க வந்திருந்தா. அங்க அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அண்ணே. அசிங்கமா பேசினா. இங்க பாரு, அவ என்ன பேசுறாளோ உன்னை பேசாம தானே வர சொல்லிருக்கேன். சரி, அப்படி என்ன அசிங்கமா பேசிட்டா? இங்க பாரு, இங்க பாரு, ஏன் தயங்குற? என்ன பேசினா அவ? என்ன அமுதா? எனக்கும் வாசுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னா. அதனால நான் கர்ப்பமாயிட்டேனா? அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டானே. ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால முடியல. நானும் அவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டு வந்துட்டேன். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆரம்பத்திலே 4 அரை அரைஞ்சிருந்தா அவ இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டான். கொஞ்சம் இருக்க. கவிதா மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் அமுதா மேலயும் தப்பு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்தா கவிதா மட்டும் இல்ல, எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்க. நீ ஒரு பொண்ணு புருஷன் துணை இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாதா? அது வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு வேணா சரியா இருக்கும். நம்ம ஊர்ல அப்படி இல்ல. அவளை ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தா அவ எந்த ஆம்பளை கூட பேசினா பழகுனா தப்பா தான் பேசுவாங்க. அதுதான் இப்ப கவிதா பேசிருக்க. நீங்க சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல. நீ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் ஆம்பளை துணையே இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க. அதனாலதான் யாரும் உங்களை தப்பா பேச மாட்டாங்க. ஆனா ஓ வாழ்க்கை அப்படியா? பேருக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நீ டிவோர்ஸா பிரிஞ்சு வந்துட்ட. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதுவும் வேண்டாங்க. சின்ன வயசுல புருஷனை பிரிஞ்சு தனியா இருந்தா பல பேரு பல விதமா தான் பேசுவாங்க. அமுதா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த காலத்துல ரொம்ப பேர் வற்புறுத்தினாங்க. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அவன் தான் கண்ட மேனிக்கு என்ன பேசினான். நான் என் அனுபவத்துல சொல்றேம்மா, ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அதுதானே செல்லமா உனக்கு சொல்றேன். அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அமுதா, உனக்கு இன்னும் வயசு இருக்கு. இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இனிமே இந்த மாதிரி பேச்சே வராது. ஆனா கல்யாண வயசு மட்டும் விட்ட அப்புறம் உனக்கு குடும்ப வாழ்க்கை அமைறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னால இன்னொரு கல்யாணத்தை எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத நீ. இப்போ உனக்கு அப்படிதான் தோணும். வயசானதுக்கு அப்புறம் உன் மனசு மாதிரி குடும்ப வாழ்க்கை மேல இஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மிஸ் பண்ணதை நினைச்சு நினைச்சு மீதி வாழ்க்கையும் உனக்கு நரகமா போயிடும். அது மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்க. இல்ல, நீங்க என்னென்னவோ சொல்லி என்ன குழப்புறீங்க. யாரும் உன்னை குழப்பலமா, செல்லம்மா உன் நல்லதுக்கு தான் எடுத்து சொல்றா. அதை புரிஞ்சுக்கிற பக்கம் உனக்கு இல்ல. அதனாலதான் உன்னை குழப்பறதா நினைச்சிட்டு இருக்க. அமுதா, அன்னைக்கு எல்லாரும் உங்களை வாசுவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா அது சரி வராது நீங்க சொல்லிட்டீங்க. அதனால யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. இன்னைக்கு உங்களை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. இதுக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை உனக்கு அமைச்ச புருஷன் சரியில்லாம போயிட்டதால நீ ரொம்ப பயந்து போயிருக்க. இது தேவையில்லாத பயம் அமுதா. இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
இப்படி ஒன்றும் சொல்லாம சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? என்ன என்ன நீ சொல்றீங்க? நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னவோ சொல்றீங்க. நான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஐயோ, இது போதுமா, இது போதும். அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து இனிமே யாரும் உன்னை தப்பா பேசாத மாதிரி பாத்துக்கிறேன். முதல்ல கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. வா 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 வந்து சாப்பிடு, வா. நீ இன்னும் தூங்கல? தூக்கமே வரலம்மா. கண்ணை இறுக்கி மூடிட்டு படுத்தா தூக்கம் தன்னால வரும். ஆமா, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏண்டி அவரை பத்தி யோசிக்கணும்? பொய் சொல்லாதம்மா. அப்பா வீட்டு விட்டு போனதுல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. அம்மா, அப்பா இனிமே வரவே மாட்டாராம்மா. பேசாம தூங்கு. ஆமா, அப்பாவை தாத்தா தான் வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு பேசிக்கிறாங்களே, உண்மையா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ படிக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்து. நான் நல்லா தானே படிச்சுட்டு இருக்கேன். அம்மா, அப்பா உன்னை அடிச்சதுனாலதான் தாத்தா அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? ரத்னா, இந்த பேச்சை நீ விட மாட்டியா? நான் எப்படி விடுறது? நீதான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. இப்போ உனக்கு என்னடி தெரியணும்? அப்பா எதுக்கு உன்னை அடிச்சாரு, நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். உங்க அப்பா ஒரு வப்பாட்டிய வச்சிருக்காருடி. அவ கூட போய் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிடிக்காம போச்சு. போதுமா? அத நான் கேட்க போய் தான் என்ன அடிச்சாரு. அப்பாக்கு ஏமா உன்னை பிடிக்காம போச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நடக்கிறது வச்சு உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. என்னமோ ஏன் போனாருன்னு கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல பேசினா பல்ல தட்டி விடுவேன். இப்ப புரியுது அப்பாக்கு உன்னை ஏன் பிடிக்கலன்னு. போட என்ன பாரு. ஏங்க, முன்னாடிலாம் நீங்க இங்க தங்காம விட்டுட்டு போயிடுவீங்கல்ல, அப்பெல்லாம் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இப்பதான் நீங்க இங்க தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சேஃப்டியா நிம்மதியா இருக்கு. முத்தழகி வந்து இங்க கலாட்டா பண்ணதும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ வந்து இங்க பிரச்சனை பண்ணதுனால தானே அவளை வெட்டி விட்ட. ஓ, நீங்க அந்த அர்த்தத்துல சொல்றீங்களா? நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எங்க மோதிரத்தை காணா? இதோ கழட்டி வச்சிருக்கேன். ஏன் மோதிரத்தை கழட்டி வச்ச? இல்ல, தூங்கும்போது முகத்துல பட்டு கீறி ஏதாவது அடிபட்டு கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு தான் கழட்டி வச்சேன். என்னடி இவ்வளவு அலட்சியமா சொல்ற? ஏங்க, நான் கழட்டி தூக்கி போட்டேன் நான் சொன்னேன், கழட்டி வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அன்னைக்கு பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? மோதிரத்தை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன. நான் உன் சந்தோஷத்துக்காக தானே செஞ்சேன். இதை பார், நீ எனக்கு மோதிரம் போட்டத உன்னை மதிச்சு நான் கழட்டாம வச்சிருக்கேன். ஆனா நீ அதுக்கு மரியாதை கொடுக்காம கழட்டி வச்சிருக்க. நல்ல வேளை நான் உனக்கு தாலி கட்டல.
அப்படி கட்டி இருந்தா அதையும் தூக்கி கழட்டி வச்சிருப்பேன். போதும், நிறுத்துறீங்களா? என்ன சும்மா விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க? இங்க பாருங்க, தாலியோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த காலத்துல இருக்கீங்க நீங்க. போய் பாருங்க, நிறைய பேர் வீட்டுல தூங்கும் போது குளிக்கும் போதெல்லாம் தாலியை கழட்டி வச்சுட்டு தான் போறாங்க. அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு எல்லாம் புருஷன் மேல மதிப்பு இல்ல, மரியாதை இல்லைன்னு ஆயிடுமா? இதுக்கு போய் சீரியஸ் ஆயிட்டு நான் ஏதோ மோதிரம் போட்டா தொந்தரவா இருக்கேன்னு கழட்டி வச்சேன். அப்ப நான் தொந்தரவா இருந்தா என்னையும் கழட்டி விட்டுருவியா? எதுக்காக இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது மோதிரத்தை கழட்டி வச்சுப்பேங்கிற அர்த்தத்துல, கழட்டி தூக்கி போட்டுருவேங்கிற அர்த்தத்துல இல்ல. சும்மா ஒன்னும் சமாளிக்காத. தாலி விஷயத்துல ஒன்ன மாதிரி அலட்சியமா இருக்க மாட்டேன். இப்ப அவ என்ன யார சொன்னீங்க? சொல்லுங்க. முத்தழிக்கு தான் சொன்னேன். தாலியை ஒரு நிமிஷம் கூட கழுத்துல இருந்து கழட்ட மாட்டாங்க. ஆமாமா, ஒரு நிமிஷம் கூட தாலியை கழுத்துல இருந்து கழட்ட மாட்டாங்க. ஆனா புருஷனை மட்டும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அவங்க சும்மா நடிக்கிறாங்க. சும்மா அவளை குறை சொல்லாத. அவளுக்கு அது மாதிரிலாம் நடிக்க தெரியாது. அப்போ நான் நடிக்கிறேனா? சொல்லுங்க. நான் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லப்பா. வேற எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? சொல்லுங்க. எப்படி நீங்க என்ன அவங்களையும் கம்பேர் பண்ணுவீங்க? அப்ப நானும் அவங்கள ஒண்ணா? சொல்லுங்க. ஏய் விடு, இது போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. என்ன விடு? நீங்க அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மா. இங்க உட்கார்ந்துகிட்டு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கறனால தான் உங்களை மீறி அவங்கள பத்தியே பேச்சு வந்துட்டு இருக்கு. ஸ்னேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாத. என்ன சின்ன விஷயம்? இதே நான் இன்னொரு ஆம்பளை உங்களோட கம்பேர் பண்ணி பேசுறேன்னா நீங்க சின்ன விஷயம் விட்டுருவீங்களா? இங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பத்தி மட்டும் தான் பேசணும். இங்க உட்கார்ந்துட்டு அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இங்க இருக்கணும்? பேசாம அங்கே இருக்கலாம்ல. எந்திரிங்க, நீங்க கிளம்புங்க. கிளம்பி போங்க நீங்க வெளியில. ஸ்னேகா, தெரியாம பேசிட்டேன்னு சொல்ற. தெரியாம பேசுறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எழுந்து போங்க. எந்திரிங்க, வெளியில போங்க. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீங்க கேளுங்க. முதல்ல வெளியில போங்க. போங்க, வெளியில போங்கண்ணா. எந்திரிங்க. இங்க உட்கார்ந்துட்டு அவங்கள பத்தி என்ன பேச்சு வந்துட்டு. இந்தாங்க, போங்க, வெளியில போங்க. ஸ்னேகா, பேசாம வெளியில போங்க. முந்தலகி, நானே ரோட்ல போகும்போது நிறைய பொம்பளைய பாக்குறேன். யாருமே உன்ன மாதிரி அழகா இல்லையே. ஒருவேளை என் கண்ணுல கோளாரா இல்ல அதான் உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? அதுதான் உண்மை. நான் உண்மையிலேயே அழகுதான். அது சரி, அது சரி. அதுல ஓமான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாரு, பயங்கர திமிரு பிடிச்சவன். அவங்ககிட்ட கேட்டேன், டே டே உலகத்திலே யாருப்பா அழகான பொண்ணுன்னு. அவன் சொல்றான் என் பொண்டாட்டின்னு. ஏண்டே, அவன் சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா? அவர் சொல்றதும் உண்மைதான். உண்மையா? எப்படி சொல்ற நீ? எல்லா புருஷனுக்கும் தாம் பொண்டாட்டி மட்டும்தான் அழகா தெரியவா. அப்படி தெரிஞ்சாதான் அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஒத்துமையா இருக்காங்கன்னு அர்த்தமா. அடேங்கப்பா, இதெல்லாம் மெதுவா சொல்றியடே கண்ணே. இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னது? புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துமையா ரொம்ப நாள் வாழும்போது ஒரு கட்டத்துல புருஷனோட முகசாயல் பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டியோடைய முகசாயல் புருஷனுக்கும் வந்துருமா. அதாவது உனக்கு மீசை வந்துரும், எனக்கு மீசை போயிடுமா? ஏன்டி வேற சும்மா கதை விடாத. இத பார், கூட பிறந்தவங்களுக்கும் இல்லைன்னா நமக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சாயல் வரும். புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி வரும்? சான்ஸே இல்லை. சான்ஸ் இருக்குங்க. இத பத்தி நான் படிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தர் ரசனையை இன்னொருத்தர் மதிக்கிறதுன்னு வாழும்போது
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரே மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழும்போது முகத்துல அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமா. இந்த மாதிரி வாழ்ந்தவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெரிய வீட்டு எதிர்க்க கூட ஒரு ஜோடி இருந்தாங்க. 85 வருஷமா ஒன்னாதான் இருந்தாங்க. 2 பேர் முகமும் அப்படியே தான் இருந்தது. ஒன்னும் மாறினதா நான் பார்க்கலையே. ஐயோ, நீங்க உத்து கவனிக்கணுங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பா அந்த சாயல் தெரியுமா. என்னமாமா நீ சொல்ற கண்ணு, நான் நம்புறேன். ஆமா, ஏன் முகத்துல ஓ சாயல் எப்போ வரும்? என்னடி சொன்னோன்னு லைட்டா போயிடுச்சு. சாயல் மாறினா தெரியாது போல இருக்க. ஷோ, கரண்ட் போச்சு. வேகுது. பரவாயில்லையா, மெழுகுவத்தில ரெடியா எடுத்து தான் வச்சிருக்க. ஏதோ இருக்கணும்ல சேஃப்டிக்கு. நீ 2வது வாட்டி விளக்கேத்துற. அப்புறம் நான் கேட்டது பதிலே இல்லையா? என்ன கேட்டீங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? என் முகத்துல உன் சாயல் எப்போ வரும்னு கேட்டேன். அதெல்லாம் உடனே வந்துருமா? நம்ம பொண்ணு வளர்ந்து பெரியவளாகி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நமக்கு பேரம் பேத்தியெல்லாம் பிறக்கும்ல, அது வரையிலையும் நாம இப்படியே ஒத்துமையா இருந்தோம்னா கண்டிப்பா நமக்குள்ள அந்த மாதிரி மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஏய், நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோம். நீ சொன்னது உண்மையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நீ சொன்னது மட்டும் நடக்கல, தோத்துட்டேன்னு ஒத்துக்கணும். அதனால என்னங்க, பிடிச்சவங்க கிட்ட தோத்து போறதுல எனக்கு சந்தோஷம் தான். நிஜமாவ சொல்ற? ஆமா, மனசுக்கு பிடிச்ச புருஷங்கிட்ட தோத்து போறதுல தான் எந்த பொண்ணும் தான் ஜெயிச்சுதான் சந்தோஷப்படுவா. அதனால என்ன ஜெயிக்க வச்சு நீ சந்தோஷப்பட போற? ஆமா, ஆனா ஒண்ணு, நான் சொன்ன விஷயம் நடக்க தான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அது உண்மையா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு தூக்கம் வருது, படுப்போம். நாளை காலையில ஒன்றும் முகம் மாறிடாதுல்ல. நல்ல வேலை, பெருசா ஒன்னோட. ஐயோ, எங்க தாலி சரட காணுங்க. தாலியை காணுமா? எங்க போச்சோ தெரியலையே. எங்கேயாவது இருக்கும் பாருப்பா. காணல. ஏண்டி மெதுவா தேடு. எங்க போச்சு? அட, நிதானமா தேடு. தெரியலையே. பதஷ்டப்படாத, கிடைக்கும். ஐயோ ஐயோ, எங்க என்னங்க இது? இந்த தாலி சரடு எப்ப என் கழுத்துல இருந்து அறுந்து விழுந்ததுன்னு தெரியலையே. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் பதறிய? இல்லங்க, அபசகுணமா இருக்குங்க. அட, பதஷ்டத்துல கைண்டி விழுந்திருக்கோம், அதை போய் பெருசு பண்றிய? ஷோ, இல்லங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு அர்த்தங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட் மட்டும்தான் நம்ம ஆளுங்க கண்டுபிடிப்பாங்க. பெரியவங்களை தப்பா பேசாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் காரணத்தோட தான் சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போலாம். அர்ச்சனை பண்ணி சாமி முன்னாடி வச்சு மறுபடியும் இந்த தாலியை என் கழுத்துல கட்டி விடுங்க. சரி சரி, காலையில முதல் வேலையா கோயிலுக்கு போ. இப்ப படு, படு, படுமா, படு.
இன்னும் தூங்காம தான் இருக்கீங்களா? ஏன்னா நான் பேசுறதே இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரோஷம் வேறையா? தொடாத. என்ன தொட வேணாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் என் கிட்ட வர பாரு, கோவப்படுறத. நீங்க பேசுறது தப்பு, அதை ஒத்துக்கோங்க. நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேனே, நீ தான் ரொம்ப ஓவரா பேசிட்ட. நீங்க மட்டும் என்னவா, சும்மா எதேச்சியா மோதிரத்தை கழட்டி வச்சுட்டேன், அதுக்கு நீங்க கூட தான் ஓவரா பேசிட்டீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க முத்தழகியை பத்தி அவ்வளோ உயர்த்தி பேசுனீங்களே, அவங்க அப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்தும் போது முத்தழகிக்கு உண்மையாவே உங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க கிளம்பும் போது உங்க கூடவே கிளம்பி வந்திருக்கணுமா இல்லையா? வரல, சும்மா வாசல் வரைக்கும் வந்து நின்னுக்கிட்டு என்னங்க போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதுருப்பாங்க. சரி, அதை விடுங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணாங்களா? அதுவும் பண்ணல. இங்க பாருங்க, நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சாலும் அவங்க கழுத்துல அந்த தாலி இருக்குதான் செய்யும். அதுக்கு காரணம் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசமோ அன்போ கிடையாது, அந்த தாலினால அவங்களுக்கு கிடைக்கிற கௌரவம். ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு அந்த தாலினால கிடைக்கிற கௌரவம் வேண்டாம். அதை விட எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்க அன்பு தான் முக்கியம். அதனாலதான் உங்களை எனக்கு தாலி கட்ட சொல்லி கூட நான் கம்பல் பண்ணல. இதெல்லாம் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதா இருக்கு. இது மாதிரி ஆரம்பத்திலேயே நான் பக்குவமா சொல்லியிருந்தேன்னா இப்படி சண்டையே வந்திருக்காதுல்ல. இது சண்டைன்னு சொல்லாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஊடல் அதிகமா இருந்தாதான் நெருக்கமும் அதிகமாகும். சரி, எழுந்துச்சு வாங்க, உள்ள வந்து படுங்க. கால் வலிக்குது, என்னன்னு தெரியல. சண்டை தான் சரியாயிடுச்சுல, கால் அமுக்கி விடுறேன், போங்க. வா வாசு. வரேங்க. வாங்க வாசு. அஞ்சலி, என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அமுதா வரலையா? அவளுக்கு கிராமஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப வந்துடுவா. வாங்க பாசு, இந்த வீட்டுக்கு முதல் தடவையா வரீங்கல்ல? ஆமாங்க, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? அஞ்சலி, உன்னதான் கேக்குறாரு. நல்லா இருக்கேன். அவங்களுக்கு நான் வந்தது பிடிக்கல போல இருக்கு. சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அதுவும் வெளியால பார்த்தோன்னே அவளால சரியா பேச முடியல. ஏகே சாருக்கு பொண்ணு மேல ரொம்ப பிரியம். பாவம், அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஆனதை நினைச்சு அவர் ரொம்ப இடிஞ்சு போயிட்டாரு. வாசு, ஏகே சார் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பார். அவர் ஒய்ஃப் என்னதான் பிரச்சனை பண்ணா கூட அதை அவர் முகத்துல காட்டவே மாட்டார். ஆனா இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட சம்பவத்துல இருந்து அவர் முகத்துல சந்தோஷமே இல்லை. அதை பார்க்கறதுக்கே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லவன ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ எனக்கே புரியல. செல்லம்மா, சொல்ல மறந்துட்டேன். காலையில் நம்ம தரகரை பார்த்தேன். நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக பையன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. ஓ, அப்படியா? யாரு இந்த தரகர்? தனிக ஜலமா? ஆமா சித்தப்பா, அவர்தான். அமுதாவை பத்தி தரகருக்கு எல்லா விஷயம் தெரியும். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே கூட்டி வர சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பெரியவங்க நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. பேசும்போது நான் என்னப்பா சொல்லாமையா இருப்பேன்? யார பொண்ணு பார்க்க வராங்க? அது அமுதாவை தான் பொண்ணு பார்க்க வராங்க வாசு. வாசு, அமுதா இதுக்கு உடனே ஒத்துக்கல.
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். ஏன் வாசு, அமுதாக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கரெக்ட் தானே? ம் சரியான விஷயம்தான். அமுதா நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. ஏதோ நேரம் சரியில்லை, அதான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. இனிமேலாவது அவங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் அமைஞ்சு சந்தோஷமா வாழட்டுமே. அப்பா வாசு, நாளைக்கு நீயும் வந்துருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, கூட கூட ஒத்தாசையா இருக்கும். கண்டிப்பா வந்துடுறேன் சார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் கார்மெண்ட்ஸுக்கு போய்க்கிறேன். நான் வரேங்க. சாப்பிட்டு போப்பா. இல்ல பரவாயில்ல. அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அமுதா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் வாசு வரவே இல்லைம்மா. நான் தான் கூப்பிட்டேன். அப்புறம் நாளை காலமா அவன் இப்பதான் வந்திருக்கா, டயர்டா இருக்கா. சாப்பிட்டு முடிஞ்சோடனே அப்புறம் மீதி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ. சித்தப்பா ஏதோ சொல்ல வராரு. ஒன்னும் இல்லம்மா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்குவோம். போ, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. போ. என்ன செல்லம்மா, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க. மாமா, ஏற்கனவே அவ டென்ஷன்ல வந்திருக்கா. இப்ப எதுக்கு? அப்படி இல்ல செல்லம்மா, எப்படி இருந்தாலும் அவட்ட சொல்லிதான் ஆகணும். சரி, நாளைக்கு பேசிக்குவோம். இப்ப எதுவுமே பேச வேண்டாம், விட்டுடுங்க. காலையில அவகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறேன். சரியா? சரி, நீ சொல்றதும் சரிதான் முருகா. என்ன எப்போ சீக்கிரம் வந்துடுவே, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? கார்மெண்ட்ஸ்ல இருந்து செல்லம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னவா திடீர்னு அவங்க வீட்டுக்கு? நீ இப்படி கேக்குறது தான் புதுசா இருக்கு. இல்லடா, கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தியே, இப்போ திடீர்னு போயிருக்கியே. அங்க அவ்வளவு இருந்திருப்பாளே, அதுக்கு தான் கேட்டேன். நீ யார சொல்ற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. எல்லாம் அந்த அமுதாவை தான் சொல்றேன். இனிமேல் அவங்கள பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏன்? அவங்கள வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம், அதான். என்கிட்ட யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இப்போ ஒத்துக்கிட்டாளா? ஆமா. யார கல்யாணம் பண்ணிக்க போறா? தெரியல. அமுதா இப்போதைக்கு மறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உலகெல்லாம் சுத்தனாலும் கடைசியில அந்த பொண்ணு உன் காலில் தான் வந்து விழ போறா. உன்னை விட அவளுக்கு வேற நல்ல வரன் அமையவே போறதில்ல. ஆரம்பிச்சிட்டியா? அதான் போய் பேசி எதுவும் நடக்காதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. எதுவும் பேசாம அமைதியாவே இருந்திருக்கலாம். உன் பேச்ச கேட்டதுக்கு கடைசியில நான் அவமானப்பட்டதுதான் மிச்சம். இத நான் சும்மா விட போறதில்லடா. நாளைக்கு அந்த செல்லம்மா போய் பார்த்து என் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு, அவனுக்கு நீ தானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்ன, உன் குடும்பத்துல இருக்கிற பொண்ணை கொடுத்தா என்ன குறைச்சல்னு கேட்கத்தாண்ட போறேன். யார்கிட்டயாவது சண்டை போடலன்னா உனக்கு பொழுதே போகாதா? அதான் அமுதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, நீ போய் கேட்டு அசிங்கப்பட போறியா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. செல்லம்மாவுக்காக நீ உயிரை கொடுத்துருக்கல, அந்த செல்லம்மாவுக்கு கொஞ்சமாவது உன் மேல நன்றி விசுவாசம் இருந்திருந்தா உனக்கு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். அம்மா, தயவு செஞ்சு செல்லம்மாவை பத்தி தப்பா பேசாத. அமுதா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா எங்க 2 பேருக்கும் செல்லம்மா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன காரணமோ தெரியல, அமுதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது செல்லம்மா எப்படி அமுதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த முடியும்? டேய், ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, கெட்ட நேரம் தான் உன்னை போய் வேண்டான்னு சொல்ல வச்சிருக்கு.
உன்னை தவிர வேற எவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவ சந்தோஷமாவே இருக்க போறது இல்ல. நான் சொல்றதெல்லாம் நடக்கும்டா. எவாக்கு பலிக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா முதல்ல உன் வாயை கழுவுமா. உன் பிள்ளைய ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா உடனே அவங்கள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவியே. சே, ஏன் உன் புத்தி இப்படி மட்டமா போச்சுன்னு தெரியல. ஆமாண்டா, என் புத்தி மட்டமான புத்தி தான். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிற பாரு. என் புத்தி மட்டமான புத்தி தான். வாழ்க்கை இழந்து நிக்கிற அந்த பொண்ணுக்கு உன் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனே, அது கூட மட்டமான புத்தி தான். ரோட்ல வச்சு அவ என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டா. அப்படி இருந்தோம் இப்ப கூட உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுற பாரு, அது கூட மட்டமான புத்தி தான்டா. எனக்கு மட்டமான புத்தி தான். அம்மா அழாதம்மா, உட்காருமா. அம்மா நீ நினைக்கிறது ஆசைப்படுறது எதுவுமே தப்பு இல்ல. யார் யாருக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நீ தேடவே தேவையில்லை. கண்டிப்பா ஒரு பொண்ணு கிடைக்கும். உனக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்து உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. நான் நிம்மதியா கண்ணை மூடிட வேண்டாம். அதுக்காக தான் இந்த உயிரை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என் கல்யாணம் மட்டும் இல்ல, நீ பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு தான் சாவ. கண்டிப்பாமா நான் சொல்றது நடக்க போகுது பாரு. நிஜமாதாம்மா சொல்றேன். சரி நீ படுத்து தூங்கு வா. நீ இன்னும் சாப்பிடலையடா? நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா. எந்திரி, நீ தூங்கு வா. படுத்துக்க. தூங்கு. அப்பா 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 அப்பா. என்னம்மா இது? டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு போன அப்பாவை இன்னும் காணோம். ஏம்மா காலங்காத்தால எந்த டாக்டருமா வருவாங்க? கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும், பொறு. ராத்திரி நல்லாதாம்மா இருந்தா. திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துச்சு போல் இருக்கு. என்கிட்ட அவரை பத்தியே கேட்டுட்டு இருந்தா. நானும் முதல்ல பொறுமையா தான் பேசினேன். அதுக்கப்புறம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா. பொறுக்க முடியாம திட்டி அடிச்சிட்டேன். அதான் அவளுக்கு என் மேல கோவம். உங்க ரூம்ல வந்து படுத்துக்கிட்டா. விடிஞ்சு பார்த்தா இப்படி அணத்திட்டு இருக்காளே. பாருமா, காய்ச்சலா இருக்கும் போது கூட அவரையே நினைச்சிட்டு இருக்கா. என்னம்மா பண்றது? வாங்க டாக்டர். அவங்க அப்பா இன்னும் உத்தமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா குழந்தை. டாக்டர் வந்துட்டாரு. அப்பா அப்பா அப்பா. அப்பா இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருக்கு. எப்பத்துல இருந்து இப்படி இருக்கு? நைட்டெல்லாம் நல்லா தான் இருந்தா. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காய்ச்சல். ஓஹோ. ஆமா, பொண்ணுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா டாக்டர். அவர் இல்லையா? எங்க போயிருக்காரு? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இந்த நேரத்துல பொண்ணோட அப்பா இருந்தா பொண்ணு பெட்டரா ஃபீல் பண்ணுவா. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன். ஏன் டாக்டர், அவரை அவசியம் வர சொல்லணுமா? ஏன்? இல்லை, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறீங்களே அதில் சரியாகாதுன்னு தான் கேட்டேன். Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.